தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் கொள்கை பரப்புரைக்காக 2023-24 நிதியாண்டில் பாரதிய ஜனதா கட்சி 1755 கோடி ரூபாயை செலவு செய்திருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஜனநாயக சீர்திருத்த சங்கம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள 6 தேசிய கட்சிகளின் 2023-24 ஆண்டு வருடாந்திர கணக்குகளை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த நிதியாண்டில் தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் பரப்புரைக்காக பாஜக 1755 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளது தெரியவந்துள்ளது. காங்கிரஸ் 616 கோடியே 67 லட்சம் ரூபாயை தேர்தலுக்கு செலவிட்டதாக ஆண்டறிக்கையில் கணக்கு காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே 2023-24 நிதியாண்டில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 5 தேசிய கட்சிகளுக்கு ஒட்டுமொத்தமாக கிடைத்த வருவாயை காட்டிலும் பாஜகவுக்கு அதிக வருவாய் கிடைத்திருப்பதும் ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. அதாவது பாஜகவுக்கு 4340 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 1225 கோடி ரூபாயும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 167 கோடியே 63 லட்சம் வருவாய் ஈட்டியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி 64 கோடி ரூபாயும், ஆம் ஆத்மி 22 கோடி ரூபாயும் வருவாய் பெற்றதாகவும் ஆய்வறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு கிடைத்த வருவாயில் பெரும் பங்கு நன்கொடை மற்றும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்துள்ளது. பாஜக, காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு கிடைத்த வருவாயில் 43.36% நன்கொடை மூலம் கிடைத்திருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக 1685 கோடியே 62 லட்சம் ரூபாயும், காங்கிரஸ் 828 கோடியே 36 லட்சம் ரூபாயும் பெற்றுள்ளன. ஆம் ஆத்மி கட்சிக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் 10 கோடியே 15 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.